எடுத்துக்கலாம். டடங், இந்த பாருங்க மீன் கையில் வந்துருச்சு. இப்போ இந்த மீனை நாம் இந்த சட்டியில் போட்டுக்கலாம். இப்போ மீனை போட்டாச்சு. நான் உங்களுக்கு மீன் குழம்பு சூப்பராக வர ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம மீன் குழம்பு செய்யும்போது எப்போதுமே மீனை வெட்டி போடக்கூடாது. நம்ம மீனை வெட்டி போடும்போது மீனில் உள்ள எல்லா டேஸ்ட்டும் குழம்புல கரைஞ்சி போயிடும். நம்ம மீனை அப்படியே முழுசாக போட்டால் தான் மீனில் உள்ள டேஸ்ட் எல்லாம் அந்த மீனுக்குள்ளே இருக்கும். ஸோ எல்லோரும் இனிமேல் மீன் குழம்பு வைக்கும்போது இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மீன் குழம்பு ஊரே மணக்கும். ஓகே, நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு என்னென்ன மசாலா போடணுங்கிறதையும் சொல்லிடுறேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா, கொஞ்சம் 65 மசாலா. ஓகே, நானும் இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு குழம்பு நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். ஐயோ, காய்கறியெல்லாம் வெட்டலையே. சரி பரவாயில்ல, அப்படியே முழுசாக தூக்கி போட்டுருவோம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் காய்கறியெல்லாம் ஏன் வெட்டாமல் வச்சுருக்கேன்னா, காய்கறியை வெட்டாமல் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதான் நான் அப்படி வச்சுருக்கேன். சரி, நம்ம அந்த காய்கறியை குழம்புல சேர்த்துக்கலாம்.